அழகாக ஆராதித்தீர்கள். அப்படியே நல்ல ஒரு டிஸ்கஷன் நடந்தது. சிலருக்கு அது புரியாமல் இருந்திருக்கலாம். நானும் சொல்லிட்டு இருந்தேன் பின்னாடி உட்காந்து. சில பெரிய கான்ஃபரன்ஸுக்கெலாம் போகிற நேரம் சில நேரம் எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே நோட் புக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு முடிச்சுட்டே இருப்பேன். எல்லோரும் எழுதுவாங்க, கடகடன்னு எழுதுவாங்க, எனக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அப்படி தான் இன்றைக்கி நான் நினச்சேன். ஒரு சிலருக்கு ஒன்றும் புரியலை, என்ன மாதிரி தான் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்க. ஒரு சிலர் புரியாட்டாலும் புரிஞ்ச மாதிரி பேசிடுவோம். சில நேரம் அந்த மாதிரி பண்ணுவோம். என்ன ஒன்றும் தெரியலைனாலும் புரிஞ்ச மாதிரி பேசுகிறத வச்சு எல்லோரும் என்ன நினைப்பாங்க, புரிஞ்சு தான் பேசியிருக்காங்கன்னு. கடைசியில் பார்த்தா டாப்பிக்கு வெளியில் நிற்போம். இல்லை நிறைய நேரம் அந்த மாதிரி ஏனியம். ஆனால் உங்களை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் வார்த்தை அந்த வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற மாஞ்சி உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த வானமும் இந்த பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும். நீங்கள் நிறைய பேர் தீர்க்க தரிசனத்துக்காக ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது கூட ஒளிஞ்சிடுமா, ஆனால் வார்த்தை ஒழியாது. வார்த்தையை பிடிச்சிட்டோன்னா வார்த்தை நம்மளை காக்கும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் அந்த நிறைய நான் இல்லாத நாட்களில் நிறைய படிச்சிருக்கிறீங்க. அதாவது புத்தி உள்ள ஸ்திரீயை குறித்து, அந்த புத்தி, அது ஞானம், யுக்தி, நிறைய காரியங்களை படிச்சிருக்கிறீங்க. நினைக்கிறேன் என்னை விட அதிகமாக இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ ரகசியங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன பண்ணணுன்னா, இன்றைக்கி சொன்னாங்களே எழுதணுங்கிறது, தயவுசெய்து அது ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களோட தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். எழுதாதவங்களோட பேசவே மாட்டார். இப்போ தெரியுதா? நான் நினச்சேன் எங்கள் வீட்டில் எல்லோரும் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் கோவம்னு பார்த்தா எல்லாருக்கும் கோவம். நான் எழுதுறத நான் இந்த நேரம் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். எப்போ பார்த்தாலும் சிலர் ராணி சாப்பாடு எடுத்துகிட்டு வர நேரம்லாம் எப்போ யார் வந்தாலும் ரூமுக்குள்ளே எழுதிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. புரியுதா? ஏன் எழுதுறேன்? நான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அதனால் எழுதிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால் நம்ம எழுதணும், எழுதி வைக்கணும். ஏன்னா எழுதி வைத்ததை தான் அவர் செய்வார். எழுதி வைத்ததை தான் அவரிடத்துல போய் நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே நீ சொன்னீரே என்று கேட்க முடியும். அதனால் எத்தனை டைரிஸ் நான் இன்னும் எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்குள்ளே போகலை. எல்லாமே பேப்பரில் தான் எழுதி வச்சுருக்கேன். ஒரு இது என்னென்ன தப்பு தவிர எலக்ட்ரிசிட்டி போனால் கூட எடுத்து வாசிக்கிறதுக்கு என்னது எழுதி வைத்தது இருக்கிறது. நான் இன்னைக்கு காலையிலே ஒரு பாட்டு எழுதினேன். அப்போ கிட்டத்தட்ட இப்போ 1000க்கு மேலே போயிடுச்சு பாட்டு. ஆனால் ஒரு பாட்டு கூட என்ன ஆகலை, இன்னும் பாடி அதை டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. நான் சொன்னேன் இல்லை, பிராயன்ட்டு நான் கொடுத்தோன்னு உடனே அவன் ஏஐட்ட கொடுத்து ஒரு ராகத்தை போட்டு வச்சுட்டேன். அப்போ நானும் என் தங்கச்சி பேசும்போது நான் சொன்னேன், வேண்டாம், ஏஐக்கிட்ட மட்டும் ராகம் கேட்கவும் வேணாம், ஏஐக்கிட்ட ஆன்சர் கேட்கவும் வேணாம், ஆவியானவர்கிட்ட கேட்போம். ஏன்னா ஏஐ மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சோன்னா ஆவியானவர் சான்ஸே இருக்காது. ஆவியானோட சும்மாவே பேச மாட்டோம். சும்மாவே ஆவியானவர் இருந்தால் கூட பேசுகிறது இல்லை. நம்ம இதுக்கு போயிட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஆவியானவருடைய வழி நடத்துதலே விட்டுவிடுவோம். அதனால் நான் சொன்னேன், வேண்டாம், உட்காந்து என்னைக்காவது ஓரளவுக்கு நம்ம பாடலை ஏற்றுக்கொள்ளும். அப்போ தான் நான் யோசித்தேன், ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல, பஞ்சம் ஒன்று வரும். என்ன பஞ்சம்னா, ஆகார குறைவு கிடையாது, வஸ்திர குறைவு கிடையாது, வார்த்தையின் பஞ்சம். இப்போ நம்மளால் யோசிக்கவே முடியலை. ஆனால் அந்த பஞ்சம் வர நேரத்தில் தேங்க் காட் ஒரு 1000 பாட்டு இருக்குது. பாட்டு 1000 வசனத்துக்கு ஒத்தது தான், சொந்த வார்த்தைகள் கிடையாது. டக்குன்னு அதை எடுத்து வாசிச்சுட்டே இருக்கலாம். எழுதுங்க. உங்களுக்கு தனியாக ஒரு புக்கு, நல்ல நோட் புக் வாங்க. இப்போ என்னோட புதுசு 2-3 இருக்குது. ஆனால் நேற்று ராத்திரிலேருந்து நோட் புக் வாங்கணும். எங்கே வாங்கலாம், எங்கே போய் நல்ல அழகான நோட் புக் வாங்கணும் 2026க்கு இப்போவே பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஃபுல்லாகிடுச்சு, இது இடமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வார்த்தையை எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். எழுதினார்னா எழுதினது பிளாத்துட்டு சொல்கிறாருல்ல, பிளாத்துட்டு சொல்கிறாங்களா, நீங்கள் இதை மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. என்னென்னா இயேசுவே ராஜா அந்த எழுதிடுறாங்கல்ல சிலுவையின் மேலே. அப்போது எல்லோரும் வேதப்பாரர் சொல்கிறாங்க, இல்லை அதை எடுத்துருங்கன்னா அவர் சொல்கிறாரு, எழுதினதே, சொன்னதே, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நாங்கள் கர்த்தர் சொன்னது தான், சொன்னதை எழுதினது தான், அதுதான் நம்ம வாழ்க்கையில் பலிக்கும். நீங்கள் எழுதுனது தான். இப்போ நான் என்னைக்காவது நான் எழுதுவேன்னா என் பேரை போட்டு நாசமாக போவேன் எழுதுவேன். என்னைக்காவது சான்ஸே கிடையாது. யார் 10 பேர் நாசமாக போவேன்னு சொன்னால் கூட அது டிலீட் பண்ணி தான் எழுதுவேன். இல்லை, அவர்கள் சொன்னதெல்லாம் அழிந்து போகும், நான் சொல்லுவது தான் நடக்கும்னா எழுதி வச்சுருப்பேன். என்னை குறித்து நான் என்ன எழுதுவேன்? நல்லது தான் எழுதுவேன். அப்போ உங்களுக்கு குறித்து நல்லது எழுதி வைங்க. எழுதி வைத்ததை எடுத்து பேசுங்க. ரைட்? ஓகே, அதால சப்ஜெக்ட் இன்றைக்கி என்ன. நீங்கள் அந்த இன்றைக்கி டிஸ்கஷன், உங்களோட கேம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, டிஸ்கஷனில் அதை குறித்து நீங்கள் பேசுனீங்க. நீங்கள் போய் அந்த பிரசங்கங்களை கேளுங்க திருப்பி அப்படி விட்டுறாதீங்க.
சொன்னாங்க. சில பிரசங்கங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன், சிலது கேட்கல. இப்போ நான் நினச்சி திருப்பி கேட்கணும். ஏன்னா அதை கேட்கணும். நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அதனுடைய, ஏன்னா சும்மா ஏதோ இந்த சிலருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரசங்க ஆசை. எப்படின்னா, கலங்காதிருப்பீர்களாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீங்கள் வாழாகாமல் தலை. இது எந்த நாள் தானே சொல்லிட்டு இருக்கோம், வாழாகாமல் தலை. ரகசியங்களை அறிய வேண்டும். அதான் ஞானம். ஞானம் உண்டாக வேண்டும். ஞானம் அடைகிற நிலைக்கு வரணும். இன்னும் எல்லாருமே அந்த பரிபூர்ண ஞானத்துக்குள்ளே வந்துட்டோமான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறத வைத்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ரிப்போர்ட் எழுதுவாங்கல்ல, உனக்கு இப்போ எத்தனை கிலோ, நீங்கள் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கிறீங்கன்னா, சில சொல்லுவாங்க, இல்லை நானும் 55 கிலோ தான் இருக்கிறேன். நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் 75 கிலோ இருப்போம். சுகர் இல்லை, எனக்குலாம் நார்மலாக தான் இருக்குது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ப்ரெஷர் எல்லாமே இன்றைக்கி நோட் புக்கில் உங்கள் ப்ரெஷர், உங்கள் சுகர், உங்கள் கொலஸ்ட்ரால். நான் யோசித்தேன் 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த கொலஸ்ட்ரால் சுகர்லாம் இருக்கலை, இல்லை ப்ரெஷர் கதையே இருக்கலை, இது புதுசாக வந்தது. என்னையா நீங்கள் எழுதுங்க, உங்கள் ரிப்போர்ட்டை நீங்களே எழுதுங்க. ஞானம், சரியா? ஞானம்னு எழுதிக்கிடுங்க. ஒன்றும் இல்லைன்னா கையில் துண்டே கொண்டாடுறதுனால கையிலையாவது எழுதிட்டு போங்க. வேறு என்ன செய்யுது? நான்லாம் டிஷ்யூவில் கூட எழுதி வச்சுருக்கேன். இப்போ கூட நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் அந்த ரூமில், நான் இருந்த ரூமில் வந்து நியூஸ் இது இல்லை, ஒயிட் பேப்பர் ஒன்று இருக்குது. நானும் நோட் புக் கொண்டு போகல. அன்றைக்கி பார்த்து டக்குன்னு இன்னும் அது ஞாபகத்துக்காக வச்சுருக்கிறேன். என்ன ஆச்சுன்னா, டக்குன்னு பார்த்தே டிஷ்யூ இருந்தது. சரி, நம்ம டிஷ்யூ எடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ இதுக்கு எழுதிக்கிடுவோம் அப்படின்னு அந்த டிஷ்யூவில் எழுதின இதை பாருங்களேன், டிஷ்யூ பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஐயோ இதுக்கு புக்கே இல்லைங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு புக்கே இல்லைங்க, நோட் புக் வாங்க காசே இல்லைங்க, மூக்கு துடைக்கிற டிஷ்யூவில் தான் எழுதி வைங்க. இதில் எழுதி வைத்திருக்கிற இதை நான் ஏன் திரும்ப வீசலை. இது ஒரு பயங்கரமான செய்தி. இந்த செய்தியை என்னை உருட்டி அடுத்த பக்கம் மாற்றி வச்சிருச்சு. அதனால நான் அதை அப்படியே வச்சுருக்கிறேன். அது அதில் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அது பிதாவின் சித்தம் அப்படின்னு. ஸோ எழுதிக்கிடுங்க. நான் சொன்னேன்ல, நானும் சின்ன வயசில் வந்து அந்த அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் ஒயிட் பேப்பரில் இல்லை, A4 பேப்பரே தெரியாது எனக்கெல்லாம். ஃபுல் ஸ்கேப் பேப்பர் தெரியும் இல்லை, அதுதான் நமக்கு எழுத கொடுப்பாங்க. நான்லாம் பஸ் டிக்கெட், அந்த காலத்தில் நிறைய பஸ்ஸில் ஏறி போகிறதுல அந்த பஸ் டிக்கெட்டை வச்சுக்கிடுவேன். அது பின்னாடி நோட்டில் எழுதிடுவேன். எழுதி அதை வீட்டில் கொண்டாந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். எந்த ஒரு பேப்பரையும் நான் வீணாக்க மாட்டேன். இப்போயுமே பேப்பர் வீணாக்கவே மாட்டேன். கலண்டரில் ஒரு பேப்பர் எடுத்து அடுத்த பக்கம் திருப்பி எழுதிடுவேன். ஏன்னா எழுதுறதுக்காக நான் வந்து பேப்பர்ஸ், நல்ல புக்கு வாங்கி எழுதுவேன். இருக்கிறதையும் கிழிச்சு, பழைய டைரியெல்லாம் பழசெல்லாம் கிழிச்சிட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா கதை சொல்லுவாங்க நிறைய பேர், எனக்கு பேப்பர் இல்லை, அது இல்லை, இது இல்லை. சும்மா ரோட்டில் போனீங்கன்னா ப்ரௌன் பேக் கிடைக்கும், அது கூட வச்சு எழுத பழகுங்க. இது வந்து இதுக்கு முன்னும் இந்த சப்ஜெக்டை சொல்லியிருக்கிறோம். இது சொல்லியும் கேட்கவில்லை என்றால் அது என் பொறுப்பு அல்ல. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி. ஏன்னா இதெல்லாம் இது நாங்கள் சொல்கிறதெல்லாம் இன்மைக்காக இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்டலாம் சொல்கிறதெல்லாம் இந்த பூமியில் வர்ற ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் கிடையாது. மேலும் நாங்கள் நன்றாக இருப்போம், ஆனால் மறுமையின் ஆசீர்வாதத்துக்காக இம்மையில் ஆயத்தப்படுத்துகிறோம். அதுதான் ஞானம். ஞானம்னு என்னது? ஞானம்னு அதுதான். சரி, வேதம் ஞானத்தை பற்றி என்ன சொல்கிறது நமக்கு தெரியும். நீதிமொழிகள் 1:6 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா, கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு உடனே நினைக்கக்கூடாது கர்த்தர் ஏதோ அருவாளை வச்சுக்கிட்டு பெரிய ஈட்டியை வச்சுக்கிட்டு குத்துன பார் ஒன்று என்ன பண்ணுவேன்னு நிற்கிறது கிடையாது. அதனால எனக்கு பயம், ஆண்டவர் ஈட்டியை வச்சுட்டு நிற்கிறாரு, அருவாவை வச்சுட்டு நிற்கிறாரு, அது கிடையாது. அது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்று பார்க்க போகிறோம். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். இன்னும் ஞானமே வரலையாம், அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அதே நேரத்தில் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் எல்லாரும் நீங்கள் எழுதி கொள்ளுங்க, எடுத்து வாசிங்க. உங்களுக்கு டைம் தரோனால என்னென்னா, இது உள்ளே போகணும், இருதயத்துக்குள்ளே போனால் தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? அது என்னன்னா, தீமையை வெறுப்பது. எதை வெறுப்பது? தீமையை வெறுப்பதே என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஸோ இது எப்படி, இது என்ன விதத்தில் இதை நம்ம பார்க்கலான்னா, உபாகமம் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 10:12. எல்லாரும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதில் பாருங்கள், எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்களா? எடுத்த பிறகு நாங்கள் வாசிப்போம். 237ஆம் பக்கம். நீங்கள் உங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்களுக்குள்ளே போய் அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். நீங்களே அதை வாசிக்கணும். ரைட்? ஓகே.
இப்பொழுதும் இஸ்ரவேலே, அதாவது இப்பொழுதும் தேவராக்களே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. இந்த இடத்துல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இப்போ நம்மிடத்தில் என்ன கேட்குறாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் கேட்குறாரு, அதை கேட்குறாரு, இதை கேட்குறாரு. அது நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வித்தும் நமக்கு அது மரமாக கனியாக வந்துடும், அது வேற கதை. ஆனால் நம்மிடத்தில் என்ன அவர் எதிர்பார்க்கிறார், என்ன கேட்கிறார்? என்னதுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினுடைய காரியத்தை குறித்து அப்படி தொடர்ந்து அவர் சொல்கிறார். என்னென்னா இதுதான் ஞானம். என்னது ஞானம்? அவருக்கு பயப்படுகிறது ஞானம், அவர் வழிகளிலே நடப்பது ஞானம், அவரிடத்தில் அன்பு கூறுவது ஞானம், அவரை சேவிப்பது ஞானம், அவருடைய கற்பனைகளை கை கொள்வது ஞானம். சரியா? அப்போது பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல்ங்கிறது வேர். வேர், ஃபியர் ஆஃப் காட் இஸ் அ ரூட். இப்போ வேர் என்ன எப்படி இருக்கணும்? வேர் மறைஞ்சு தானே இருக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறேங்கிறதுக்காக நான் வெளியில் ஆகும்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது உள்ளே வேர் மறைந்து இருக்கிறது. அது நீங்களும், அதை நானும் என் தேவனும். நான் எப்படி அவரை சேவிக்கிறேன், எப்படி கனப்படுத்துகிறேன், எப்படி பயப்படுகிறது, அது மறைமுகமான ஒன்று. சிலதெல்லாம் அப்படி கண்ட உடனே எழுப்பி நிற்பாங்க, சல்யூட் பண்ணுவாங்க, போனோன்னு ஏம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த டீச்சர் மார்க்கெல்லாம் குட் மார்னிங் வாங்க, போனோன்னு ஏம்பாங்க. அது பயமா? அது நடிப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிறது எனக்குள்ளே என்னுடைய வேராக இருக்க வேண்டும். அது நான் ஆள் இருந்தா என்ன, இல்லை என்றால் என்ன, எனக்குள்ள அந்த தேவ பயம் இருக்க வேண்டும். அப்போது வேர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் அந்த வேரில் வளர்றதான கனி இருக்குல்ல, அந்த கனி கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்தால் தான் கனி வரும், கீழ்ப்படியல்னா கனியே இருக்காது. சரியா? அப்போது உண்மையான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே கொண்டு போகும் என்றால் கீழ்ப்படிதல், அவரை கனப்படுத்துதல், அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஆண்டவருக்காக நான் இதை செய்ய வேண்டும். அவரை இப்போ நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு நேசிக்கிற ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்கள கனப்படுத்துறதுக்காக என்ன செய்வோம்? இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொடுப்போம். பார்த்துருக்கீங்களா? என்னடா நல்லது இருக்குது, அதை நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த அன்பு என்ன செய்யுது? கொடுக்குது. ஏன்னா அதை தானே பிதாவாகிய தேவன் தன் குமாரனை கொடுத்தார். அங்கே அவங்க பார்க்கிறோம், குமாரனை கொடுத்தார். குமாரன் என்ன செய்தாராம்? மனுஷ ரூபம் எடுத்து தாழ்மையாகி கீழ்ப்படிந்தாராம். அதுதான் அந்த தேவ பயமும் அன்பும். ரைட்? இது ரெண்டு இணைந்து இருக்கிறது. சரி, அடுத்ததாக 1 யோவான் 2:3 நாங்கள் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கடைசியில் இருக்குது. வெளிப்படுத்தலாம் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதில் நிறைய நேரம் புதிய ஏற்பாட்டில் 328ஆம் பக்கம் 328ஆம் பக்கம் அதில் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் இருங்க. நான் அதை 3லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாசிக்கிறேன். ஏன்னா இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ எனக்கு ஞானம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, எனக்கு ஞானம் இருக்கிறது என்று இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்? இப்போ எனக்கு ஞானம் இருக்கிறது. ஏனென்றால் ஞானம் என்பது தான் சொல்லப்போனால் இப்போ புறஜாதி சில மதங்களிலே அவங்க என்லைட்மெண்ட் ஞானம் அடைந்து விட்டால் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதோடு அவங்க அப்படியே சரணாகதி அடைஞ்ச மாதிரி ஆயிடுவாங்கல்ல. ஸோ எனக்கும் உங்களுக்கும் தேவன் இந்த பூமியிலேயே நாங்கள் ஞானவான்களாக, எப்படியா நாங்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல ஞானவான்களாக இருக்கும்படி வைத்திருக்கிறார். அப்போ இந்த ஞானம் எனக்கு எப்படி வருகிறது? நினைக்க வேண்டாம் 21 நாள் உபவாசம் பண்ணி 40 நாள் உபவாசம் பண்ணி அல்லது நான் PhD படித்து அது நாலேஜ். இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டரை செய்கிறதுக்காக நான் ஒரு வேலை ஒன்று, நான் அது ஐடி கம்பெனி ஏதாவது ஒன்று படிக்கலாம். ஒரு என்ஜினியராக இருந்தால் அதை படிக்கலாம். நான் ஒரு கேக் செய்யணுன்னா நான் என்ன இதில் சேரணும்? ஹோம் சயின்ஸில் சேர்ந்தால் கேக் எப்படி செய்கிறது, அது நாலேஜ். அந்த காலேஜில் போய் என்ன படிக்கிறோம்? நாலேஜ், அறிவு. அதாவது ஒரு கேக்கை செய்கிறதுக்கு அறிவு இல்லைன்னா அது செய்ய முடியாது. சில சாப்பாடை நம்ம சொல்லி எனக்கு அதுக்குரிய அறிவு இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு ஃபோன் உடஞ்சிட்டு எனக்கு செய்ய சொன்னால் எனக்கு அறிவு இருக்கா?
இல்லை, எனக்கு அந்த அறிவு கிடையாது. ஆனால் சில நேரம் வேற ஒரு பிள்ளைகிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதை படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அதை எப்படி கலட்டணும் பூட்டணும்னு தெரியும். அது அறிவு. அறிவு வேற, ஞானம் வேறு. நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன், எனக்கு கம்ப்யூட்டர்லாம் பிச்சு கலட்டி செஞ்சிடலாம், எனக்கு பைபிளில் இருக்கிறதெல்லாம் அப்படி அணுவாக தெரியும், எத்தனை கேள்வி கேட்டாலும் தெரியும். அது அறிவு. இப்போ நாங்கள் அறிவை பற்றி படிக்கவில்லை, ஞானம். ஞானம் தான் ரொம்ப முக்கியம், சரியா? ஆகவே நீங்களும் இப்போ கொஞ்ச நாளாக ஞானத்தை பற்றி தான் படிச்சிருக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த ஞானம் என்கிறது, அதாவது ஒரு காரியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இயேசுவே வார்த்தை, இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் அன்பு, வார்த்தை தான் ஞானம். இதுதான் ஞானம். அந்த சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் இதுதான். இதை கை கொள்ளுகிறவனுக்கு தான் ஞானம். எதை கை கொள்ளுகிறவர்களுக்கு? இந்த வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களுக்கு. சில நேரம் வார்த்தையாக கை கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், ஆனாலும் அதற்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது அதுதான் ஞானம். அது லேசு கிடையாது. அந்த பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமமே ஏன் சொல்கிறார் என்றால் கீழ்ப்படிதல் ஞானத்தை கொண்டு வரும். சரி, இப்போது இந்த இடத்துல எனக்கு ஞானம் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஞானம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதோடு விட்டுறாமல் எனக்கு ஞானத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். அந்த ஞானத்தில் உள்ள அடங்கி இருக்கிற ஒன்றை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரைட், 5ஆம் வசனத்தை பாருங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிகிறோம். இப்போ எப்படி நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன் என்று எப்படி அறிய முடியும்? எப்படி தெரியும்? இப்போ இந்த சந்ததியில் தான் இப்போ பிறந்திருக்காள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? டிஎன்ஏ எடுத்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடாங்க தானே? இல்லை, இப்போ கண்டுபிடிச்சிடாங்கன்னா இந்த பிள்ளை யாரோடது, இந்த பிள்ளையுடைய அப்பா யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடாங்கல்ல. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து தான் அப்பா, அவரோட பிள்ளைகள் தான் அப்படின்னு எங்களை கண்டுபிடிக்கிறது எப்படியா? எப்படி? வசனத்தை இப்போ வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் என்ன இருக்குமா? என்ன இருக்கும்? அன்பு. இப்போ நான் வசனத்தை கை கொள்கிறேன் என்றால் எனக்குள் அன்பு இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? அன்பு இருக்கும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும், சரியா? சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நிறைய பேர் அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் உள்ளதெல்லாம் இல்லை, இந்த 10 கற்பனையெல்லாம் இப்போ கிடையாது, அதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு தான், அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் கிருபையால் நிலை நிற்கிறோம் என்று சொல்லி இந்த இடத்துல கொஞ்சம் புரிஞ்சிக்கொள்ள முடியாமல் பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது புரியாமல் இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு அடுத்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டால் தெரியுமா இருக்கும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிரமாணம், நியாய பிரமாணம், 10 கட்டளை எல்லாம் உருட்டி பிசைஞ்சு தான் கொடுத்துருக்கிறாரு. அதை ஒன்று தூக்கி தள்ளி போடலை. அது நிழல் நிஜம்னு இருந்தாலும் அது நாங்கள் அந்த அந்த காரியத்தை இப்பொழுது நிஜமாக அனுபவித்தாலும் இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு விரோதம் நிற்க மாட்டோங்க. பாருங்கள், மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். சரியா? இப்போ 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 இந்த இடத்துல வரும்போது சகோதரனை பகைக்கிறேன், என்னால் அவங்களுக்கு அன்பு செலுத்த முடியலை, அவங்க என்னை இப்படி திட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. அந்த பகை இருக்கு அல்லவா? அந்த பகை இருக்கும் என்றால் ஒளி இருக்க முடியாது. இருளும் ஒளியும் ஒன்றா இருக்குமா? இல்லை. இப்போ நாங்கள் இந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண இந்த இடம் இப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும், ரைட்? லைட்ஸ் எல்லாம் போட்டோன்னே இருட்டை காணும். ரெண்டும் ஒன்றா கூடி இருக்காது. பகையும் அன்பும் ஒன்றா இருக்கவே முடியாது. இந்த இடத்துல சும்மா கதை சொல்லக்கூடாது. இல்லை 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 அப்படி இல்லை, கதையே சொல்லாதீங்கம்மா. கதை சொல்லி ஒரு நாளும் நம்மளை ஏமாற்றிக்கிடவே வேண்டாம். ஏனென்றால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு சொல்கிறாருல்ல. என்னென்னா, கோபம் வந்தாலும் சூரியன் அஸ்தமனம் ஆகும் கொண்டுதான் என்ன செய்யணுமா? கோபம் தனியணும். கத்திட்டே கொளறிட்டே பண்ணுற கூத்துக்கு கோபம் பண்ணாமலாம் இருக்க முடியும்? பிள்ளைகள் செய்கிற கூத்து, புருஷன் செய்கிற கூத்து, மனைவி செய்கிற கூத்துக்கு கோபம் வரும். ஆனால் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னே என்ன செய்யணும்? ஐம் சாரி, இருதயத்திலேருந்து அந்த கசப்பு போயே ஆகணும். இல்லைன்னா நான் இருளில் இருக்கிறேன், சும்மா இங்கே வந்துக்கிட்டே இல்லை இல்லை அதெல்லாம் அப்படி இல்லை. இப்போ எனக்கு என்னுடைய பாஸ்போர்ட்டில் பேஜஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு.
எனக்குள்ளே போகும்போது சொல்கிறாங்க உங்களுக்கு போக முடியாது. ஏன்னா பேஜஸ் முடிஞ்சிருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. குத்தி 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 பேஜ் இல்லை. நான் இல்லை நான் திருப்பி போவேன், அவங்க போக முடியுமா? இல்லை. ஓடி உடனே என்ன செஞ்சேன், ஒரே நாளில் புது பாஸ்போர்ட் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு சும்மா பீத்திக்கிட்டு நான் அதெல்லாம் கத்தரை போக சொல்லியிருக்கிறோம், ஆகவே நான் போவேன்னா அவன் திருப்பி அனுப்பி விட்டுருவான். இல்லை, சில விஷயத்தில் நாங்கள் நான் வேணா அப்படி சொல்லிட்டு இருக்கலாம், பட் லோன் ஒன்று இருக்குது. தண்ணி கொண்டு போகக்கூடாதுன்னா சில ஒரு தடவை அப்படி தான் சின்ன குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாம் இருந்தது. நான் எல்லாத்தையும் தூக்கி குடிச்சிட்டு வீசிட்டே ஒரு குட்டி பாட்டில் ஒன்று அதுக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ தண்ணியெல்லாம் கொட்டியாச்சு. ஆமாம், உடனே என்னுடைய பேக் மட்டும் எப்போயுமே இப்படியே இப்படி போச்சுதுனால எனக்கு அப்படிப்பே அது பேக் இப்படியே நீட்டமாக வரும், வந்துரு அப்படிமே. அது இப்படி போச்சுதுன்னா என்னன்னா ஓப்பன் பண்ணி எல்லாம் திறக்க சொல்லுவாங்க. அப்போ அது போயிடுச்சு. நான் சொல்ல ஐயோ அப்படின்னு போனால் வாட்டர் இருக்கான்னு கேட்டால் இன்னும் அப்படின்னு. அப்போ இதை எடுத்து கேட்டுச்சு, இது என்னன்னு கேட்டுச்சு. ஐம் ஸோ சாரி, ஏன்னா குட்டி பாட்டில் தானே நான் பார்க்கல. ஹேண்ட் பேக்லேயும் 1008 பாட்டில் வைக்கலாம், அவ்வளோ பெரிய சைஸ் பேக் உண்டு. இப்போ நான் யோசித்தேன், எனக்கு தெரியலை அதில் இருக்குன்னு. உண்மையில நான் கவனிக்கலை. ஆனால் அந்த மெஷின் கவனிச்சுதா இல்லையா? நான் கவனிக்கலை, ஆனால் அது கவனிச்சுது. அதனால் ஆவியானவராகிய மெஷினுக்குள்ளே போகும்போது அவர் கவனிப்பார். ரைட்? அதனால் நானும் நீங்களும் இதெல்லாம் பார்த்து சரிப்படுத்திவிடணும். ஆவியானவர் எதற்கு இருக்கிறார் என்றால் என்னால் முடியாது, ஆனாலும் ஆவியினால் முடியும், அதுக்கு தான். சரியா? ஆக யாராகிலும் இப்பொழுது சொல்லுவோம் என்றால் அதாவது ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கிறபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஸோ அதனால தான் சொல்கிறாரு எபேசியர் 1:8, அதே போல் 2 கொரிந்தியர் 4 சொல்கிறாரு, மனக்கண்கள் திறக்கப்படணும். இந்த என்லைட்மெண்ட் என்ன திரும்ப சொல்கிறாங்க, மனக்கண் திறக்கப்பட வேண்டும். மனக்கண்ணை இங்கே ஏதோ உள்ள நெற்றியில் இருக்கிற ஒரு கண் புஷ்ஷுன்னு திறந்து அது கிடையாது. ஆவியில் உணர்கிற பொழுது கண் திறப்படுது. எப்படின்னா வேதத்தை வாசிச்சுட்டு போகிறீங்க, ஆவியில் தெரியுது எனக்கு இங்கே ஒரு கசப்பு இருக்குது, அதை அந்த வெளிச்சு காட்டணுன்னே ஒரு உணர்வு வரும். உணர்வு வந்ததும் அந்த உணர்வு என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி நசுக்கி அமுத்தி கீழே தள்ளி அப்படித்தான் நான் பேச மாட்டேன், நான் இப்படித்தான் கால் மிதிக்க மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது பகை, அது பாவ செயல். கிறிஸ்தவர்களாக எனக்கும் உங்களுக்கும் அப்படி வாழவே முடியாது. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது பாருங்கள், இதே 3 இருக்குது. ஆமாம், 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 John chapter 3 verse 14. நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இப்போ புரியுதா? சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். இதை நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. சகோதரனை பகைக்கிறவன் என்னதான், இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ரோட்டில் கொன்னுட்டான் கொலைக்காரன் அப்படின்னு சொல்கிறோம்ல, சகோதரனை நேசிக்க முடியவில்லை என்றால் கொலைக்காரனுக்கு சமம். எவ்வளோ பயங்கரம் இல்லையா? கொலைக்காரன். அப்போ மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திருக்காது. இந்த வசனத்தை நான் நினைக்கிறேன் இந்த வாரம் முழுவதும் மெடிடேட் பண்ணுங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு வசனம். ஏனென்றால் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. இல்லை, கொரிந்தியர் 13 என்ன சொல்றாரு, அன்பு இழக்கிறாவிட்டால் ஒன்றும் இல்லை. ஒரு நாள், அதனால ஏன் கம்யூனியன் எடுக்கிறோம், நினைவு கூறுகிறோம். என் பாவங்களை மன்னித்தார், என் கசப்புகளை நீக்கிவிட்டார், என் அக்கிரமங்களை மன்னித்து விட்டார், எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. பாவங்களை அறிக்கை செய்து நாங்கள் கம்யூனியனுக்குள்ளே வருகிறோம். ஆகவே ஒரு நாளும் பகை வைக்காதீங்க. அவங்கள பார்த்தாலே கோபம் வரும் உங்களுக்கு, ஆனாலும் அன்பு இருக்கும் என்றால் பகை இருக்க முடியாது. வெளிச்சம் இருக்கும் என்றால் இருள் வர முடியாது. அப்போ வெளிச்சம் என்பது வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்க முடியும்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? 70 தடவை மன்னிக்க முடியும். மன்னிச்ச பிறகு அந்த கசப்பை வைக்கவே கூடாது.
நான் நிறைய பேருக்கு பேசும்போது சொல்லுவேன், அந்த ஆளை குறித்து பேசாதீங்க. பேசுறீங்கன்னா கசப்பு இருக்கு. திருப்பி திருப்பி அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டான், அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டான்னு நம்ம சொல்றோம்ல, அவர்கள் அப்படியே கார் துப்பினா கூட கிறிஸ்துவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், லூஸ் மாதிரி இருக்கும். உங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? லூஸ் மாதிரி இருக்கும். வேதம் சொல்லுகிறது உலகத்துக்கு லூஸ் தான், ஆனால் நான் மன்னிக்கும் பொழுது தேவனிடத்தில் எப்படி இருக்கிறேன்? ஞானம், விஸ்டம். இப்போ தெரியுதா? மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். சிலரெல்லாம் தெரியாமலே பேசியிருப்பாங்க, அப்புறம் வந்து சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம், அதுக்கடையில் நாங்கள் காயப்பட்டு முடிஞ்சிருப்போம், காயப்பட்டு அழுது புலம்பி முடிச்சிருப்போம். ஆனாலும் அதை மனதில் வைக்கவே வேண்டாம். இதுதான் ஆவியின் பலன், இதுதான் ஞானம். நான் ஞானம் அடைந்திருக்கிறேன் என்றால் விட்டு கொடுத்து கொண்டே இருக்கணும். அன்பு தற்புகளை நாடாது, அன்புக்கு பொறாமை இல்லை. நம்ம ஒரு நாளும் தயவு செய்து கசப்பு வைக்காதீங்க. அவங்க கொடுக்கலையா, வரலையா, செய்யலையா, பார்க்கலையா, கேட்கலையா, விட்டுருங்க. அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நான் பார்க்கிறேனா, நான் கேட்கிறேனா, நான் விசாரிக்கிறேனா, நான் அன்பு செலுத்துகிறேன்னா, நான் தாழ்மையாக இருக்கிறேன், என்னை பற்றி தான் நான் பார்க்கணும். நான் என்னுடைய நிலை எப்படி இருக்குது? இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்களை நினச்சி அவங்கள நினச்சி நான் கஷ்டப்படைந்து நான் என்னத்தை இழந்து விடுகிறேன்? ஞானத்தை இழந்து விடுகிறேன். ஞானம் போன உடனே, வெளிச்சம் போன உடனே இருள் வரும். ஞானம் போன உடனே என்ன? ஞானத்துக்கு ஆப்போசிட் என்னது? முட்டாள்தனம், பேய்த்தனம். வாய்க்கு வந்த மாதிரி பேசுவோம், வாய்க்கு வந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ ஞானம் என்பது, இப்ப புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தியை பார்த்தோம்ல, அந்த புத்தி உள்ள ஸ்திரீக்கு என்ன வேணும்? ஞானம் வேண்டும். இந்த விஸ்டம், அதுதான் ஞானம் தான். என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் ரூட். அது இருக்கணும். ஐயோ வேணாப்பா. முன்ன கூட எங்கள் வீட்டில் இத்தனை வருஷத்துக்கு முன்னே ஏதாவது ஒரு ஊழியக்காரனை வந்து பேசுவாங்க, இல்லாட்டி இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் போகும்போது அங்கே அடிக்கடி பேசுவாங்க. அந்த வீட்டில் நான் ஒரே ஒரு தான் சொன்னேன், இனி உங்கள் வீட்டை பேய்க்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னொரு ஊழியக்காரனை குறித்து உங்கள் வீட்டில் வச்சு பேசுகிறாங்கன்னா பேய் தாங்க நிற்கும். ஆவியானவர் நிற்பாரா? குறை சொல்கிற இடத்துல ஆவியானவர் நிற்பாரா? இல்லை. ஒரு காயம் அடைஞ்சிட்டிங்களா, அந்த நேரத்தில் வேணும்னா அதான் சொல்லுவாங்க, டூ many cooks spoil the soup. நிறைய டாக்டர்கிட்ட போக தேவையில்லை. ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, யாராவது ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் இப்படி எனக்கு ஒரு துக்கம் இருக்குது, நான் இங்கே இப்படி திட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, கசப்பச ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அது ஒரே ஊழியக்காரத்தில் போய் ஒருவேளை கண்டிப்பாக சொல்லணும்னு கிடையாது, ஆவியார் இடத்துல சொன்னால் போதும். அப்படி இல்லைன்னா கூட போய் அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. அதுதான் அன்பு. அன்பின் ஆவியினாலே நிரப்புங்க. ஏனென்றால் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன்னா, இந்த மன்னிப்பு என்கிறது ஒரு பெரிய ஆயுதம். பரலோக கதவு தானாகவே திறக்கப்படும். நம்ம வந்து திறந்துடும் ஆண்டவரேன்னு கத்தவே தேவையில்லை. நாங்கள் மன்னிப்பு கொடுக்க கர்த்தருடைய வானம் திறக்கப்படும். பேசிக்கொண்டே இருப்பார், பேசினால் எழுதி கொண்டே இருப்போம். அப்போ ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுதல். அந்த ஞானத்தினுடைய கனி என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். அப்போ தேவனை அறிகிற அறிவு என்பது ஏதோ தேவனை அறிகிற அறிவுனா, நான் வந்து பைபிள் காலேஜ் போகிறதால இங்கெல்லாம் நிறைய பேர் போகிறீங்க. நான் பைபிள் காலேஜ் போகிறதுக்கு விரோதமாக நான் பேசலை. பைபிள் காலேஜில் போய் வேணால் நாங்கள் படிக்கலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் இருக்கணும். ப்ராக்டிக்கலாக அது என்னுடைய லைஃப்பில் நான் அப்ளை பண்ணணும். இப்போ ஒரு கவுன் தைக்கிறதுக்கு படிக்க போயிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, குக்கரி போயிருப்பாங்க, வீட்டில் ஒரு டீ கூட போட மாட்டாங்க. டெய்லரிங் படிச்சிருப்பாங்க, ஒரு கிழிஞ்ச துணி கூட தைக்க மாட்டாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க, அந்த யூனிவர்சிட்டிக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. 10 லட்சம் 20 லட்சம் செலவழித்து யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. படிப்புக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்காது. ஸோ நானும் நீங்களும் கேட்கிறது வேதம் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறையில் அந்த வேதம் இருக்கும் என்றால் அதுதான் ஞானம். இப்போ நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போகிறதுல உனக்கு ஞானம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது ஆராய்ந்து பாரும் தேவனே, எனக்கு என்ன இருக்குது பாரும். அப்போ அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த 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 தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லுகிற இடத்துல, அல்லது நான் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற இடத்துல வார்த்தையை கை கொள்ளுதல் அப்படின்னா என்னென்னா, நான் எனக்கும் வார்த்தைக்கும் உறவு இருக்க வேண்டும். நான் தனியாக உட்காந்து வாசிக்கணும். இப்போ நிறைய பேர் என்னென்னா நிறைய வசனம் கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், வசனம் கேட்குறோங்கிறாங்க.
சில வீடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன், டைனிங் ஹாலில் ஒரு டெலிவிஷன் இருக்கும், சிட்டிங் ரூமில் ஒரு டெலிவிஷன் இருக்கும், ரூமில் ஒரு டெலிவிஷன் இருக்கும், 3லேயும் 3 விதமான கிறிஸ்தவ பாடல் போயிட்டே இருக்கும். ஆனால் அது மட்டும் போதாது. நான் தனியாக உட்காந்து, இப்போ பாருங்களேன், இங்கேயும் சாப்பாடு இருக்குது, அங்கேயும் சாப்பாடு இருக்குது, அதெல்லாம் உண்மை. இப்போ நான் நிறுத்துறேன், அங்கே சாப்பாடு இருக்குது, அங்கே சாப்பாடு இருக்கிறதுனால நான் இங்கே சாப்பிட்டுட்டேன்னு அர்த்தமா? அங்கே உண்மையில வச்சுருக்கிறாங்க, பாத்திரம்லாம் இருக்குது, கண்ணு முன்னுக்கு இருக்குது. ஆனால் நான் போய் எடுத்து சாப்பிட வேண்டும். அது மாதிரி இங்கே ஒரு மெசேஜ் இருக்குது, அங்கே ஒரு மெசேஜ் இருக்குது, அங்கே ஒரு மெசேஜ் இருக்குது, நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இல்லைங்க, எந்த அளவுக்கு தனியாக உட்காந்து வேதத்தை வாசித்து எழுதி வைக்கிறீங்களோ, அதை தியானம் பண்ணுகிறீர்களோ, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் ஞானம், அதுதான் மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. மனக்கண்கள் திறக்கப்பட்டதும் என்ன ஆகிரும்? இது தப்பு, இது வேண்டாம். மனக்கண்கள் அதான் சொல்கிறாரு, அது எபேசியர் 1:18 சொல்கிறாரு, தாம் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாக நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், இவருடைய ஜெபம் பாருங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலுடைய ஜெபம் இருக்குல்ல, ஒன்றுலையும் ஒரு இதுலையாகலும் நான் உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், உங்களுக்கு ஒரு கார் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், உங்களுக்கு ஒரு பெண் மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்னு எழுதியிருக்காரா? ஒரு ஜெபம் அது கிடையாது, ஒரு ஜெபம் கிடையாது. என்ன ஜெபம் தெரியுமா? அவர் பண்ற ஜெபம் எல்லாம் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், இவர்கள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இவர்கள் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ அவருடைய வேண்டுதல் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், அதைத்தான் வேண்டிக் கொள்கிறார். ஆகவே திருச்சபையாக தான் ஏன் திரும்ப நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறோம், நாங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள். நம்ம உங்களுக்கு வீடு கிடைக்கணும், எல்லாரும் வரிசையாக வாங்க, நாங்கள் ஒரு நாளும் புதன்கிழமை பிரசங்கத்துக்கு பின்பு உங்களுக்காக தனி ஜெபம் செய்யப்படும் அப்படின்னு போடுறதே கிடையாது, பண்ணுறதும் கிடையாது. நான் போன இடங்கள்லாம் எனக்கு பிரசங்கம் முடித்தோடனே ஃபோனோடு வந்துடுவாங்க, ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு வந்து நிற்பாங்க. என்னென்னு பார்த்தா நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்னு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஏதாவது கேட்டு நீங்கள் இப்படி சொன்னீங்களே அது நடக்கலையேன்னு திருப்பி அதை கேட்பாங்க. நான் சில நேரம் சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா வர்றதும் வராது எனக்கு. ஏன்னா சிலருக்கெல்லாம் என்னென்னா, என் வாழ்வில் எனக்கு என்ன நடக்கணும், ஏர்த்லி பூமிக்குரிய விதத்தில் எனக்கு என்ன சொல்ல போகிறீங்க, அதுதான் விரும்புகிறார்கள், அதைத்தான் ஆசைப்படுகிறார்கள். ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கேட்குறாங்க, 2 வீடு இருந்தால் 3 வீட்டுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, ஒரு கார் இருந்தால் இன்னொரு காருக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு இருக்கிற பலனே கொஞ்சம் பலன் தான். நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு நான் வரலப்பா அப்படின்னு. ஏன்னா மக்கள் இன்னைக்கு பூமியிலே பாரமாக இருக்க வேண்டும், பூமியில் நிறைவாக இருக்க வேண்டும். நல்லது, பூமியில் நாங்கள் நல்லா தான் இருக்கணும், அது தப்பே கிடையாது. ஆனால் பூமியிலேயே நல்லதாக இருந்துட்டு பரலோகத்தில் ஒன்றும் இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம்? ஏன்னா இங்கே மிச்சம் மிஞ்சி இப்போ இருக்கிற நோவா காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 900 years, அதுக்கு பிறகுலாம் 120 தான், இப்போ 80. இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ரைட்? இந்த பூமி கொஞ்ச நாள் தான், இது ரொம்ப நாள் கிடையாது. ஆனால் நாங்கள் நித்தியமாய் வாழப்போகிறோம், அவரோடு ஆளுகை செய்ய போகிறோம், அவரோடு ராஜாக்களாக ஆளுகை செய்ய போகிறோம். ஒரு நித்தியம் நமக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு ஆமேன் கூட இல்லை போயிடுச்சிங்களா? இங்கதானே இருக்கீங்க எல்லாரும். ஆமாம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த பூமிக்குரிய நன்மைக்காக அல்ல. நித்தியத்திலே எனக்கு ஒரு வீடு உண்டு, நித்தியத்திலே நமக்கு நன்மைகள் உண்டு. நித்தியத்தில் எவ்வளோ பெரிய வீடு இருக்குமோ நமக்கு தெரியாது. நாம் இங்கே செய்திருந்தால், இங்கே விதைத்திருந்தால் அதுக்குரிய பலன் உண்டு. அப்போ சூழ்நிலையை நாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்த்தோம்ல, சூழ்நிலை எப்படி இருக்கிறது, ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி இருக்குது, இந்த விஸ்டமை நான் எப்படி யூஸ் பண்ணணும். ஞானம் உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலியாக இருக்கிறான். அவன் ஞானமாக எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், நேரங்களை காலங்களை ஒன்றுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நாங்களாம் படிச்சிருக்கோம், அப்படி தான் எங்கள் அம்மா அப்படி தான் படித்து கொடுத்துருக்காங்க. வாழைக்காயை வெட்டிட்டு அதை மேல் தோலை எடுத்துருவாங்க, நடுவில் ஒரு தோல் வரோட அதை சுண்டிடுவாங்க. வாழை இலையில சாப்பிட்ருவோம், வாழைக்காய் சுண்டல் இல்லை, வாழைக்காய் தோல் சுண்டல், வாழைக்காய் ஏதோ பால் கறிக்கு, வாழைத்தண்டு பருப்போட போட்டாக்கிடுவாங்க. அந்த வாழை மரம் நெருக்கமாக இருக்கும், நம்மளை ஒரு துண்டு கூட இம்மி அளவு கூட நம்மளை வீச மாட்டேங்கிறாங்க. ரைட்? அப்புறம் இன்னொன்று அப்படி தான், அது என்னது, அந்த வெட்டக்குழுன்னு சொல்லுவாங்க, அது தமிழ் என்னது, பீர்க்கங்காய் அப்படி தான். அது இவ்வளோண்டு தான் இருக்கும்ல, அதை வெட்டினீங்கன்னா இவ்வளோண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த தோலை சும்மா விட மாட்டாங்க.
ஆமாம், அதே மாதிரி அடிக்கிற நேரம்னு சொல்லுவாங்க, தோலை உரிச்சிருப்பாரு, அதான் அடி. ஏன்னா அவங்களுக்கு தோளால் நிறைய லாபம் பண்ணியிருக்கிறாங்க. புத்தி உடைய ஸ்திரீ ஞானமாக இருக்கிறத வச்சு சமாளிக்கிறாங்க, அது புத்தி. அதனால புத்தியாக இருக்கிறாங்கங்கிறதுக்காக ஞானங்கிறது வேறு, ரைட்? புத்தி, இதெல்லாம் புத்தியாக சமாளிச்சுட்டாங்க. இருக்கிறத வச்சு ஒரு மாதிரி அப்படி லேட் ஆயிடுச்சு, திந்திருச்சுன்னா இருக்கிற சோறு அப்படி காஞ்ச மிளகாய் போட்டு, இன்னும் எனக்கு ஆசை அது நல்ல காஞ்ச மிளகாய் போட்டு, சிலருக்கெல்லாம் இப்போவே சிரிப்பு வந்துட்டு, மிச்சத்தை நான் சொல்ல தேவையில்லைன்னா தாளிச்சு தருவாங்க பாருங்களேன், அப்படி நல்லா இருக்கும். இப்போ கூட சில நேரங்களில் நான் நைட்டில் ராணிகிட்ட சொல்லுவேன், எனக்கு அந்த காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு தாங்கவே. ஏன்னா அதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்குது இல்லை, அது ஞானம். அதுக்காக அது புத்தி. ஞானம் என்பது தேவ பயம். என்னோடய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும், நான் எப்படி இருக்கிறேன், எப்படி உண்மையாக இருக்கிறேன் என்னிலிருந்து. இப்போ பலாமரம் என்னைக்காவது பலாமரம் இப்படி ஆட்டிக்கிட்டு பழுத்திருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டுக்கா? என்னைக்காவது கூப்பிடுச்சாங்களே? இல்லை. கொய்யா மரம் நான் பழுத்திருக்கேன், ஒரு பாட்டு இருக்குல்ல, ஊட பேலுவோ கெடின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, எங்கே பார்த்தாலும் அது கூப்பிடாது. ஆனால் அந்த தலை பழுத்திருச்சுன்னு உடனே வவ்வாலு கிளியும் வந்துருந்தா இல்லையா? என்ன ஸ்மெல் தெரியுது, வாசனை. அதான் சொல்றாரு, ஞானம் என்னென்றால் கிறிஸ்துவின் வாசனை எனக்குள் வெளிப்படும். எப்படி வாசனை வெளிப்படும்? ஸோ அப்படி திட்டுறாங்க, பேசாமல் இருக்காங்க பாருங்க. மொக்கு என்னது? நம்மளுக்கு மொக்கு தான், ஆனால் தேவனுக்கு அது ஞானம். இப்படி கேவலமாக சொல்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. நான் உலகத்துக்கு மொக்கு, ஆனால் தேவனுக்கு மொட்டு பூ, அவ்வளோதான். நான் உலகத்தில் நான் அப்படி பெருசாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். தேவனுக்கு முன்பதாக நான் ஞானமாக இருக்க வேண்டும். உலகத்தில் ஒரு வேளை காரி துப்புவாங்க, துப்பிட்டு போ. அதான் ஆண்டவர் சொல்ல, இந்த பக்கம் துப்புனா என்ன செய்ய, அந்த பக்கத்தையும் கொஞ்சம் இங்கிட்டு துப்புப்பா, தான் துப்பு அப்படின்னு போயிடணுமா? இங்கே அடித்தேன்னா இந்த பக்கம், அதுதான் கிறிஸ்தவர், அதுதான் அன்பு. ஆனால் நம்மளாம் இந்த பக்கம் அடிச்சுட்டாங்கன்னா இந்த பக்கம் எத்தனை அடி அடிக்க முடியுமோ, எப்பெல்லாம் அடிக்க முடியுமோ, எங்கெங்கெல்லாம் வச்சு அடிக்க முடியுமோ, யாரெல்லாம் வச்சு அடிக்க முடியுமோ, யார்கிட்டலாம் சொல்லி அடிக்க முடியுமோ, அம்மா லேசுப்பட்டவங்களா நாங்கள் வேண்டாங்க, இன்றைக்கி முடிச்சிருவோம். ஒருவேளை கேட்டுட்ருக்காங்க, லைவில் கேட்டுட்ருக்காங்க, இது ரெக்கார்டில் போடுறவங்க கேட்குற ஒவ்வொரு பேரும் இனிமேல் ஞானத்தை பிடித்து கொள்ளுவோம். எனக்கு ஞானம் இருக்கட்டும், பரவாயில்லை, இவர்கள் எனக்கு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, இதை எடுத்துகிட்டு போன்னு தான் சொல்கிறார். என்னென்னா ஞானமானது பலம் உள்ளதாக இருக்கிறது, ஞானம் பரத்துக்குரியதாக இருக்கிறது. ஆகவே அன்பு இல்லை என்றால் பகை வரும், பகைமை வரும், கசப்பு வரும். பகை வந்துட்டாலே அதுக்கு அடுத்தது கசப்பு தான். கசப்பு வந்துருச்சுனாலே தலைவலி தான், ப்ரெஷர் கூடிடும். கசப்பு, மன வருத்தம். நான் இன்னைக்கு கூட ஏதோ ஒன்றுக்கு கொஞ்சம் ஒரு மன வருத்தம் வந்துச்சு இதில் வச்சு. அப்போ நான் நீங்கள் எவ்வளோ மன வருத்தப்படுவீங்களா இருக்கும் இல்லை? அவரும் மன வருத்தப்படுகிறார், ஆனால் அவரை மன வருத்தப்படவே விட வேண்டாம். ஓகே, ரைட். இப்போ கடைசியாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்து முடிப்போம். திருப்பி நாங்கள் அந்த ஒன்று யோவானுக்கு போவோம். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டு நோ ஹிம், அவரை அறிகிற அறிவு. இந்த எபேசியில் பார்த்தோம் என்னதான் அவரை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவுனா என்ன தெரியுமா? அவருக்கு கீழ்ப்படித்தல், அவருடைய சித்தத்தின்படி செய்தல், அவர் சத்தத்தை கேட்டு. அதை சொல்கிறாரு, எழுது. என்ன ஆபகுக்கில் என்ன சொன்னார்? எழுதிட்டு தான் ஓட சொன்னார். என்ன நான் ஓடிட்டு எழுத சொன்னாரா? எழுதிட்டு எழுதிட்டு நீ வாசிச்சுட்டு அப்புறம் ஓடு. இது அப்படி கிடையாது, ஒரே ஓட்ட ஓட வேண்டியதுதான். இல்லை, நீ எழுதி அதை வாசித்து அதை உன் இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஓடினால் இதுவே உனக்கு ஜெயத்தை கொடுக்கும், இதுவே உனக்கு பலனை கொடுக்கும். இதுதான் பதில். நான் எப்பயுமே சொல்லுவேன்னா, நம்முடைய பதில் எங்கே இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பதில் எங்கே இருக்கிறது? இதுதான் பதில், இதுதான் பதில். பார்த்துருக்கீங்களா? நம்ம லாயர்ஸ் எல்லாம், அட்வொகேட்ஸ் எல்லாம் ஜட்ஜு கிட்ட போகும்போது இப்படி ஃபைல் வச்சுட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபைலாக வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க? 205 சட்டத்தின்படி இவனை விடுவிக்க வேண்டும். 105 என்னது சொல்லுவாங்க? ஆக்ட் ஆஃப் இந்த இதன்படி நீ இவனை விடுவிக்க வேண்டும். 119 சங்கீதம் 105 படி, 3:6 படி. எங்கே போகிறோம்? நீதிபதியில் போய் சொல்கிறோம். யார் என்னுடைய நீதிபதி? நியாயாதிபதி இயேசு, ஆவியானவர், பிதா, குமாரன். அவரிடத்துல போகும்பொழுது எழுதி சொல்லுவார்ல, பதில சொல்லுவார்ல. நான்லாம் ஒரு காலத்தில் வேற மாதிரி போனேன், தாரும்னு போனேன்.
அது ஒரு காலம் தெரியாமல். அதுக்கப்புறம் இப்போ எப்படி திரும்ப போகிறது, சொல்லியபடி. என்னது? சொன்னீரே சொன்னீரே. இங்கே எழுதி வச்சுருக்கேன். இது மாதிரி நிறைய கலர் கலராக வச்சுருக்கேன், பச்சை மஞ்சள் எல்லாம் கலர் கலராக வச்சுருக்கேன். எடுத்துக்கிட்டு போய் சொன்னீரே, நீர் சொன்னீர், நீர் சொன்னதே செய்வீர். எத்தனை சாட்சி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னா, பதிலை எழுதுங்கள். இந்த நாளில் சொல்லு, ஞான ஆவியை தாரும் ஆண்டவரை. தயவு செய்து கசப்பு வைக்காதீர்கள், கோல் பேசாதீர்கள், தவறான வார்த்தைகளை பேசாதீர்கள். ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் என்ன இருக்கோ அதான் வாய் பேசும். அதே போல் யாராவது ஏதாவது சொல்ல கேட்கவே வேண்டாம். ஏன்னா ஞானம் எனக்குள்ளே இருக்கிறது. ஞானம் இருந்தால் அன்பு இருக்கிறது. அன்பு என்ன தெரியுமா? அன்பு எல்லாவற்றையும் மன்னிச்சிடுமா. அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிடும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். சரி, தொலைஞ்சு போ, சொல்லிட்டியா, போய் தொலை அப்படின்னு அனுப்பிடுங்க. சொன்னதே சொல்லிக்கிட்டு சொன்ன இருக்கு பாருங்க. சில வாயு கட்டளை பொறிச்சு அந்த கடுகு போட்டால் அப்படி இருக்கும். அப்போ சொன்ன, இப்போ சொன்ன, கச்ச போன வேண்டாம். ஒரு தடவை சொல்லிட்டீங்களா, ஆமாம் எனக்கு இவங்க இப்படி செஞ்சாங்க, போ, அவ்வளோதான். அதுதான் வளர்ச்சி, அதுதான் முதிர்ச்சி. இன்னும் நான் 15 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் டெபரா ஃபெலோஷிப் போகிறேன், இன்னும் நான் பகையோடு இருக்கிறேன். என்னால் 1ஆம் கிளாஸை விட கேவலம். வேண்டாங்க. ஞானவான்களாய் நிற்கும்படி எங்களை மாற்றிக்கொள்ளும் கர்த்தர் சொல்கிறேன். அன்பு கூர்ந்து கை கொள்ளுகிறவனுக்குள் ஞானம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என்ன தீமை வந்தாலும் அந்த தீமையை விட்டு விலகிடுவோம். தீமை வருதா, தீமையை சொல்கிறாங்களா, உங்களுக்கு வர வேண்டிய பங்கு வரலையா, உங்களை நேசிக்க வேண்டிய நேரத்தில் நேசிக்கலையா? நான் சொல்லுவேன், ஆமாம், கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காம பல்லெல்லாம் விழுந்த பிறகு கடலை பட்டாணியை கொண்டாந்து கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ நீங்கள் பட்டாணியை கொண்டாந்து கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே ஒரு அனுபவம் இருக்கிறது. சிங்கப்பூரில் நான் இருக்கும் பொழுது காலை சாப்பாடு வரலைன்னு பார்த்து 9 மணி ஆச்சு. 10 மணிக்கு பட்டாணி கொஞ்சம் வச்சுருந்தேன். எடுத்து கடிச்சு அந்த பல்லு உடஞ்சிச்சு, டடக்குன்னு போயிடுச்சுது. அங்கே போய் பல்லு போட இயலாது. படாத பாடுபட்டு இங்கே வந்து போட்டேன். அதிலிருந்து பட்டாணி கிட்டவே நான் போக மாட்டேன். அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஊற வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ கூட பயம், ஏதாவது ஹார்டாக இருக்குதுன்னா துப்பிடுவேன். ஏன்? ஒரு சூடு பட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி தான். அது சூடு பட்டிருக்கிறோன்னா வேண்டாம். இதை பற்றி பேசுனா என்னுடைய அனுகிரகம் பொய்யும் வேண்டாம். ஒரு டீச்சராக இருந்து உங்கள்கிட்ட வந்து பிள்ளை கணக்கு தெரியலை கேட்குதுன்னா அது வேற கதை. நீங்கள் ஒரு கவுன்சிலராக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா அது வேற கதை. ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் இருக்கிறீங்க, நீங்கள் ப்ரேயர் லீடராக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அது வேற கதை. ஆனால் அதை தாண்டி பகையை உண்டு பண்ணவே வேண்டாம். நாம் இப்பொழுது கண்களை மூடி சொல்லுவோமா, ஆண்டவரே என்னுடைய ஆவியின் கண்களை திறந்துருளும் ஆண்டவரே, என்னுடைய மனக்கண் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்க முடியாது. பவுல் சொல்கிறாரு, எத்தனை காலம் தான் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருப்பீங்க? எத்தனை நாள் தான் நீங்கள் பால் குடிச்சிட்டு இருப்பீங்க? நான் நிறைய ரகசியங்களை உங்களோடு பேச வேண்டும் என்று இருக்கிறேன். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள காரியத்தை சொல்ல நினைக்கிறேன். ஆனால் எப்படி சொல்கிறது, இதையே உங்களால் புரிய முடியலையே அப்படின்னு சொல்கிறாரு. அன்பானவர்களே, நானும் நீங்களும் எழுந்து நிற்க வேண்டியவர்கள். நானும் நீங்களும் தலைவிகளாய் நிற்க வேண்டியவர்கள். நானும் நீங்களும் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியவர்கள். நானும் நீங்களும் இங்கே வரதும் போகிறதும் இருக்கக்கூடாது. நாங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஞானவான்களாய் ஆத்தும ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்களாய் இருப்பார்கள். வழியிலே போய் ஆத்தும ஆதாயப்படுத்துங்கள், அல்லது அதற்காக ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். உலகத்தினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வருகை சீக்கிரமாக இருக்கிறது, வெகு சீக்கிரமாக இருக்கிறது. நமக்கு கிடைத்த காலங்கள் எவ்வளவு என்று தெரியாது. ஒருவேளை அவர் வருகை தாமதமானாலும் நான் உயிரோடு இருக்க வேண்டுமே. இந்த நாளை தேவன் எனக்காக கொடுத்திருக்கிறார். நாளை நாள் கிடைத்தால்தான். போன வாரம் நான் ஒருத்தரோடு இருந்தேன், இந்த வாரம் அவர் இல்லை. கை குலுக்கி நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். 4 நாளில் அவர் இறந்துட்டார். அப்போ கூட கேட்டேன், ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தவில்லை அவருடைய மரணத்தை குறித்தது? ஸோ மரணம் என்பது எப்பொழுதும் வரலாம். இதுக்கு நான் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலை. டெய்லி ஆயத்தமாக இருப்போம். மணவாளனாக இயேசு வருவார். நான் புத்தியுள்ள ஸ்திரீயாக, ஞானம் உள்ளவளாக, அந்த அபிஷேகத்தை வைத்து கொண்டவளாக. ஞானம் என்பது ஒரு அபிஷேகம், அனாயிண்டிங். அபிஷேகம் தான் நுகத்தடிகளை முறிக்கும், அதை விட்டுறவே வேண்டாம். அதனால் பகை இருக்கும் என்றால், இன்னும் கசப்பு இருக்கிறது என்றால் இப்பொழுது சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த கசப்பின் ஆவி என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. எனக்கு அவங்களை நினைக்க கோபமாக வருதுன்னு சொன்னால், ஆண்டவரே நான் கர்த்தராகவே இப்படி பந்திக்கு நான் வரப்போகிறேன். இந்த பந்திக்கு வரும் பொழுது என்னை புதிதாக்கும். அதை கசப்பு அப்படி கொடுத்துருங்க. இது வந்து ட்ரேடு, வியாபாரம். இதுக்கு என்ன சொல்கிறோம்? ட்ரேடு.
என்ன ட்ரேட்னா, என்ன வியாபாரம்னா, என் பயத்தெல்லாம் இங்கே கொண்டாந்து போட்டுட்டு போயிட வேண்டியதுதான், என்னுடைய கஷ்டத்தெல்லாம் இங்கே போட்டு போயிட வேண்டியதுதான், என்னுடைய பாவத்தெல்லாம் இங்கே போட்டு போயிட வேண்டியதுதான். நேற்று வரையும் நான் கோவப்பட்டேன், அதெல்லாம் இங்கே போட்டுட்டு இங்கே இருக்க ஜீவனை எடுத்துக்கொண்டு போக வேண்டியதுதான், இங்கே இருக்க ஞானத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும், இங்கே இருக்க சுகத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அதுதான் கம்யூனியன், வேற ஒன்றும் கிடையாது. ட்ரேட், ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம்? என் துக்கத்தை இப்படி போட்டுற போகிறேன்ப்பா, என்னுடைய வேதனையை நான் போட்டுற போகிறேன், என் பயத்தை நான் போட்டுட்டு நான் சக்தியை எடுத்துகிட்டு போக போகிறேன். இது தேவனுடைய வல்லமை, அவருடைய ரத்தம் என்னோட பிளட் செல்ஸ்குள்ளே போகும், எல்லா வியாதிகளும் மாற்றும், அவருடைய உடன்படிக்கை. அதை நான் நினைவு கூறுகிறேன் சொல்லி பயம் இல்லாமல் கம்யூனியன் எடுக்கிற ஒவ்வொரு நேரமும் நினையுங்கள், என்னோட வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிவிட்டது, நான் சுகமாக இருப்பேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன், கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார், கர்த்தர் என் மேல் இரக்கமாக இருக்கிறார். ஆகவே குற்ற உணர்வு வேண்டாம். யாராவது உங்களை பற்றி சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, மறந்துருங்க. இப்போ இந்த நிமிஷம் வரை இருக்கிற வழக்கை தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு எல்லாரும் வாயை திறந்து சொல்கிறீங்களா, நீங்கள் சொல்லி தூக்கி வீசிட்டு நீங்கள் வாங்க. கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும்பொழுது எப்படி வரப்போறீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு சில மனக்லேசம் இருந்துச்சு தான், எனக்கு சிலரை குறித்து ஒரு கோபம் இருந்துச்சு தான், சிலரை குறித்து ஒரு கேள்வி இருந்தது தான், ஆண்டவர் எல்லாத்தையும் இப்போ வச்சிடுறேன், நான் உங்கள் சன்னிதானத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி நானும் நீங்களும் கர்த்தருடைய சந்நிதியிலே, கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் இப்பொழுது சேர்வோம். ஜெபத்தில் இருக்கும் பொழுது